National Eligibility Cum Entrance Test, in other words, NEET. நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகி பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் போன வருஷம் நீட் எக்ஸாமில் நடந்த குளறுபடியும் அதனால மாணவர்களுக்கு கிடைத்த காம்பன்சேட்டரி மார்க்ஸ் பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். டெல்லி, சத்தீஸ்கர், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களில் மே 2024 நடந்த நீட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பர் லேட்டாக வந்ததாலையும் கொஸ்டின் பேப்பரில் ஆம்பிகிட்டி இருந்ததாலையும் வேறு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களாலையும் சில மாணவர்களுக்கு 1563 மாணவர்களுக்கு காம்பன்சேட்டரி மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது. 67 மாணவர்கள் பர்ஃபெக்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய 720 மார்க் வாங்கியிருந்தாங்க. 44 மார்க்குகள் கொஸ்டினில் இருந்த ஆம்பிகுட்டிகளையும் தப்பாலையும் 6 மார்க் டைம் லாஸ்க்காகவும் காம்பன்சேட் செய்யப்பட்டது. சில மாணவர்கள் 718 இல்லை 719 இந்த மாதிரி மார்க் கூட வாங்கியிருந்தாங்க. இது இம்பாசிபிள் ஸ்கோர்னு சொல்லணும். ஏன்னா நீட்டோட மார்க்கிங் ஸ்கீம் படி +4 இல்லை -1 இது மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் லீகல் ஸ்க்ரூட்டினியும் கிரியேட் பண்ணுச்சு. இந்த மாதிரி குழப்பம் நடந்த காரணத்தால் சுப்ரீம் கோர்ட் இந்த குழப்பம் நடந்த சென்டர்களோட எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஸ்கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நடந்ததால் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கோர்ஸ் 67 பேர் வாங்கினதுலேருந்து 61 ஆகி கிரேஸ் மார்க்ஸ்லாம் ரிவோக் பண்ணிட்டு திரும்பியும் ஃப்ரெஷ்ஷான ஸ்கோர்ஸ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதே மாதிரி இந்த வருஷம் மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்குமா, இனி வரப்போகிற வருஷங்களில் மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா நீட் அதை தவிர்க்கத்தான் முயற்சி செய்யும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.